மார்ச் 18 தொடக்கம் இலங்கையில் இருக்கக்கூடிய எரிபொருள் சிக்கனம் காரணமாக புதன்கிழமைகளில் அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் யார் யாருக்கெல்லாம் இந்த விடுமுறைகள் பொருந்தும்ங்கிற விஷயத்தை ஞாபகப்படுத்துவதோடு இதுல யார் அத்தியாவசியமான அந்த சேவைக்குள் உள்வாங்கப்படுகின்றார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அந்த வகையில் பாடசாலைகள், அதாவது கல்வி தொடர்பான பல தகவல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பி பாசிட்டிவ் தமிழ் சேனலோடாக பாடசாலைகளை மையப்படுத்திய சில நிபந்தனைகளை கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான நிபந்தனைகளை நாங்கள் சற்று பார்ப்பது பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் ஒவ்வொரு வாராந்தம் ஒவ்வொரு புதன்கிழமையும் விடுமுறை பெறக்கூடியவர்களாக அனைத்து அரச ஊழியர்களும் கணிக்கப்படுகின்றார்கள். அதே போல பல்கலைக்கழகங்கள், பாடசாலை, நீதிமன்றங்கள் என சில நிறுவனங்கள் மாத்திரம் வரையறை செய்யப்பட்டிருக்கின்றது. சுகாதாரத்துறை ஊழியர்கள், துறைமுகத்தோடு சார்ந்த ஊழியர்கள், நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையுடன் தொடர்புடைய ஊழியர்கள், சுங்க திணைக்களத்தினோடு சார்ந்த ஊழியர்கள், இவர்கள் எல்லாம் கட்டாயம் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வேலைகளுக்கு சமூகம் கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனைகள் போடப்பட்டிருக்கின்றது. பாடசாலைகளை மையப்படுத்திய சில புதிய வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் வாராந்தம் கற்றல் நடைமுறைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை அவர்கள் ஞாபகப்படுத்துகின்ற பொழுது, பாடசாலைகள் வாராந்தம் 4 நாட்கள் மட்டுமே இயங்கும், புதன்கிழமை பாடசாலைகள் இயங்க மாட்டாது என்ற விடயத்தை இங்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். சுய கற்றல்கள் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு விடயம் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் வீட்டிலிருந்தே கற்கும் வகையில் ஆசிரியர்கள் பயிற்சி மீளாய்வு வினாக்களை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. பாடசாலை நேரங்களில் எவ்விதமான விசேட விழாக்களும் நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்கிற ஒரு விடயம் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பாடசாலைகளை மையப்படுத்திய வாகன பேரணிகள், ஊர்வலங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. அத்துடன் திட்டமிடப்பட்டிருந்த அல்லது திட்டமிடுவதற்கு இருக்கின்ற அனைத்து சுற்றுலாக்களும், கல்வி சார்ந்த சுற்றுலாக்களும் ரத்து செய்யப்படுவதாகவும் இவ்வாறான பல வழிகாட்டுதல்களை கல்வி அமைச்சு வெளியிட்டிருக்கின்றது. அந்த வகையில் நாட்டில், அதாவது வளைகுடாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த யுத்தம் காரணமாக நாட்டில் தற்போது எரிபொருள் சிக்கலாக மாறிக்கொண்டிருக்கின்ற நிலையில் QR பயன்பாடு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பெட்ரோல் எரிபொருள் சிக்கனம் காரணமாக அரசு ஊழியர்களுக்கு அரசாங்கம் தற்காலிகமாக வாராந்தம் புதன்கிழமை விடுமுறை வழங்கியிருக்கின்றது. இது தொடர்பான மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற பொழுது உங்களுக்கு நாங்கள் அறிய தருகின்றோம். நன்றி.